ஹலோ நண்பர்களே, நாம் இன்று நகைச்சுவையான பரமாத்ம குரு கதையை தான் கேட்கப் போகிறோம். கால் முளைத்த மீன்கள். கடலுக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டிக்கு ஏற்பட்டது. தன் விருப்பத்தை குருவிடம் தெரிவித்தான். அதை கேட்ட மடையன், குருவே, பகலில் போனால் பெரிய பெரிய அலைகள் நம்மை சாகடித்துவிடும். அதனால் ராத்திரியில்தான் போக வேண்டும் என்றான். ஆமாம் குருவே, அப்போதுதான் கடல் தூங்கிக் கொண்டிருக்கும் என்றான் மண்டு. ஒரே இருட்டாக இருக்குமே, என்ன செய்வது என கேட்டான் மூடன். என் கையில் தான் கொல்லிக்கட்டை இருக்கிறதே என்றான் முட்டாள். கடல் என்றதுமே பரமாத்தருக்கு பயமாக இருந்தது. இருந்தாலும் சீடர்கள் தன்னை கோழை என்று நினைத்து விடக்கூடாது என்பதனால் சம்மதம் தெரிவித்து விட்டார். சீடர்கள் மகிழ்ச்சியோடு ஆளுக்கு ஆள் ஒரு தூண்டில் தயார் செய்தனர். இரவும் வந்தது. குருவும் சீடர்களும் கொல்லிக்கட்டை வெளிச்சத்தில் மீன் பிடிக்க புறப்பட்டார்கள். கடற்கரை ஓரத்தில் படகு ஒன்று இருந்தது. அதில் பரமாத்மரும் அவரது 5 சீடர்களும் ஏறிக்கொண்டனர். மட்டியும் மடையனும் கண்டப துடுப்பு போட்டனர். மூடன் தூண்டிலை போட்டான். அவன் போட்ட தூண்டிலில் தவளை ஒன்று மாட்டியது. அதை கண்ட சீடர்கள், இதென்ன விசித்திரமாக இருக்கிறதே என்று கேட்டனர். அது தவளை என்பதை மறந்த பரமாத்மர், இதுவும் ஒரு வகை மீன்தான். அதிகமாக தின்று கொழுத்து விட்டால் இப்படி கால்கள் முளைத்துவிடும் என்று விளக்கம் கூறினார். அப்படியானால் கால் முளைத்த மீன்களை கட்டி போட்டு வீட்டிலேயே வளர்க்கலாம் என்றான் மட்டி. அதற்கு பிறகு மண்டு போட்ட தூண்டிலில் ஒரு சிறிய மீன் மட்டுமே மாட்டியது. குருநாதா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. படகுக்கு வெளியே நிறைய மீன்கள் இருந்தாலும் கொஞ்சம் தான் நமக்கு கிடைக்கின்றன. அதனால் படகில் சில ஓட்டைகளை போட்டு பக்கத்தில் கொஞ்சம் பூச்சிகளை வைத்து விடுவோம். அந்த பூச்சிகளை தின்பதற்காக மீன்கள் ஓட்டை வழியாக படகுக்குள் வரும். உடனே லபக் என்று பிடித்து கொள்ளலாம் என்றான் முட்டாள். சபாஷ், சரியான யோசனை என்று முட்டாளை பாராட்டினார் பரமாத்மர். அவர் யோசனைப்படி படகிலிருந்து ஆணிகளால் ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டனர். அவ்வளவுதான். அப்போதே கடல் நீர் குபு குபு என்று படகுக்குள் பாய்ந்து வந்தது. அதை கண்ட சீடர்கள் ஐயோ என்று கத்திக்கொண்டு எகிரி குதித்தனர். அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் கண்டது படகு. அதற்குள் படகு முழுவதும் நீர் நிரம்பிவிடவே படகு கடலுக்குள் மூழ்கியது. குருவும் சீடர்களும் லபோ திபோ என்று அலறியபடி நீருக்குள் தத்தளித்தனர். அவர்கள் போட்ட சப்தத்தை கேட்டு அங்கு வந்த சில மீனவர்கள் நீந்தி சென்று அனைவரையும் காப்பாற்றினர். மடத்திற்கு வந்து சேர்ந்த சீடர்கள், நம் படகு எப்படி கவிழ்ந்தது என்று கேட்டனர். கடலும் மீன்களும் சேர்ந்து சதித்திட்டம் செய்துதான் நம் படகை கவிழ்த்து விட்டன என்றார் பரமார்த்தர். அப்படியானால் எப்படியாவது கடலின் திமிரையும் மீன்களின் கொட்டத்தையும் அடக்க வேண்டும் என்றான் மட்டி. குருவே, முடிந்தவரை மீன்களை பிடித்து கொன்று விடுவோம் என்றான் மடையன். ஆமாம், சும்மா விடக்கூடாது, மறுபடியும் மீன் பிடிப்போம் வாருங்கள் என்றான் முட்டாள். மறுநாள் மீன் பிடிக்க புறப்பட்டனர். கடலுக்கு சென்றதும், குருவே, எங்களை விட உங்கள் மீது தான் மீன்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். அதனால் தூண்டில் போடுவதற்கு பதில் உங்களையே கயிற்றில் கட்டி கடலுக்குள் இறக்கி விடுகிறோம் என்றான் மட்டி. உங்களை கடிப்பதற்காக கடலில் உள்ள எல்லா மீன்களும் வரும். உடனே நாங்கள் எல்லா மீன்களையும் பிடித்து விடுகிறோம் என்றான் மடையன். குரு சற்று நேரம் யோசித்தார். நீங்கள் சொல்வதும் சரியே என்றார். உடனே சீடர்கள் அவரை கயிற்றில் கட்டி கடலில் தூக்கி போட்டனர். நீச்சல் தெரியாத பரமாத்மர் நீருக்குள் மூழ்கியதும் மூச்சு விட முடியாமல் துடித்தார். நீரின் மேல் பரப்பில் காற்று குமிழ்கள் வருவதைக் கண்ட சீடர்கள், அடே அப்பா, நம் குரு நிறைய மீன்களை பிடிக்கிறார் போல் இருக்கிறது என்றனர். பரமாத்மரின் வயிறு முழுவதும் நீர் நிரம்பியதால் குமிழ்கள் வருவது நின்றன. எல்லா மீன்களையும் பிடித்து விட்டார் என்று நினைத்த சீடர்கள் நீரிலிருந்து குருவை தூக்கினர். ஆனால் பரமாத்மரோ மயங்கி கிடந்தார். கண் விழித்த பரமாத்மர், சீடர்களே, இன்னும் நம் மீது கடலுக்கு இருக்கும் கோபம் தீரவில்லை. எப்படியோ இந்த தடவை தப்பித்து கொண்டோம். இனிமேல் கடல் பக்கமே போக வேண்டாம் என்றார்.
கடைசியில் கடலையும் மீன்களையும் திட்டியபடி அனைவரும் கரை சேர்ந்தனர். என்ன நண்பர்களே, இக்கதையை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த அலைவரிசையை பகிரவும் பதிவு செய்யவும் மறந்திராதீர்கள். பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பல கதைகள் உங்கள் வழியில்.